அனைவருக்கும் வணக்கம். எந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு அடிக்கடி சென்றால் யோகம் வரும், எந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. திருப்பதி என்று சொன்னாலே நம் நினைவிற்கு முதலில் வருவது லட்டு. அதன் பிறகு அங்கு இருக்கும் பக்தர்களின் கூட்டம். திருப்பதிக்கு சென்றால் திருப்பம் ஏற்படும் என்ற இந்த வாசகத்தை நம்மால் நிச்சயம் மறுக்க முடியாது. பக்தர்களுக்கு பெருமாள் வேண்டிய வரத்தை வேண்டிய உடனே கொடுக்கும் கலியுக தெய்வமாக தான் காட்சி தருகின்றார். எந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு சென்று வந்தால் யோகம் கிடைக்கும் என்பதை பற்றியும், திருப்பதியில் பெருமாளை தரிசனம் செய்ய அதிக நேரம் காத்திருப்பதற்கான காரணம் என்னென்பதை பற்றியும், திருப்பதி மட்டும் எப்போதுமே செல்வ செழிப்புடன் இருப்பதற்கான காரணம் என்ன என்பது பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சந்திரன் சரியான இடத்தில் அமைந்துவிட்டால் அவர் கட்டாயம் யோகக்காரனாக தான் இருக்க முடியும். நம்முடைய இந்திய நாட்டில் சந்திரனின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பகுதி திருப்பதி மலையில்தான். அதாவது சந்திரனின் ஒளிக்கதிர்கள் அதிகமாக படும் இடம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதனால் தான் இங்கு செல்வ வளம் எப்போதும் நிறைந்திருக்கின்றது என்று கூறப்பட்டுள்ளது. இதோடு மட்டுமல்லாமல் இந்த இடத்தில் ஸ்ரீ ராமானுஜரின் எந்திர சக்கரங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதும் ஒரு காரணம். இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நமக்கு இருக்கும் ஜாதக தோஷமாக இருந்தாலும் சரி, செய்வினை தோஷமாக இருந்தாலும் சரி, புத்திர தோஷமாக இருந்தாலும் சரி, அதற்கான விரைவான தீர்வு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பிரபஞ்சத்தின் சக்தி நேரடியாக இந்த மலையில் அதிகம் ஈர்க்கப்படுவதால் அங்கு செல்லும் பக்தர்களின் மனது நேர்மறையாக சிந்திக்க தொடங்கி விடுகிறது. தன்னம்பிக்கை தானாக அதிகரித்து விடுகிறது. மனக்குழப்பம் தீர்ந்து விடுகிறது. அதே மனநிலையில் நாம் வீடு திரும்பும்போது அந்த சூழ்நிலையில் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது நமக்கு வெற்றியை தேடி தந்து விடுகிறது. குறிப்பாக திருப்பதிக்கு நடைபாதையாக நடந்து செல்பவர்கள் மேல் நோக்கி தலை நிமிர்ந்து நடந்து செல்வதால் நம் உடலில் இருக்கும் மூலாதார சக்கரங்கள் சீராக இயங்க தொடங்குகின்றது. தோல் பிரச்சனை உள்ளவர்களும் சந்திர புத்தி உள்ளவர்களும் திருப்பதி மலை மேல் நடந்தே செல்வது மிகவும் நல்லது. குறிப்பாக திங்கட்கிழமை அன்று திருப்பதிக்கு சென்று தங்கினால் அதிகப்படியான பலனை நம்மால் அடைய முடியும். திருப்பதிக்கு சென்றால் அந்த மலையின் மேல் 10 மணி நேரத்திற்கு மேலிருந்து தரிசனம் செய்து பக்தர்களுக்கு நல்ல பயனை பெற்றுத்தரும் என்று ஒரு சாஸ்திரம் உள்ளது. இதனால் தான் பக்தர்களை ஒரு இடத்தில் வைத்து பல மணி நேரம் கழித்து பெருமாளை தரிசனம் செய்வதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். பெருமாளை தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கும் அந்த சமயத்தில் பெருமாளை மனதார நினைத்து அந்த புண்ணிய பூமியில் தியானம் செய்வது நமக்கு பல கோடி புண்ணியத்தை தேடித்தரும். இது நம்மில் பல பேருக்கு புரிவதே கிடையாது. திருப்பதிக்கு சென்றால் அந்த குடோனில் போட்டு அடைத்து விடுவார்கள் என்று திட்டிக் கொண்டே இருப்பவர்கள் ஏராளம். இனியாவது திருப்பதிக்கு சென்றால் அந்த புண்ணிய இடத்தில் மனதை அமைதியாக வைத்து தியானம் செய்ய பழகிக் கொள்ளுங்கள். குறிப்பாக மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், மீனம் இந்த லக்னத்தை கொண்டவர்கள் பெருமாளை எப்போது வேண்டுமென்றாலும் திருப்பதிக்கு சென்று தரிசனம் செய்யலாம். எப்போதெல்லாம் திருப்பதிக்கு சென்று வருகிறார்களோ அப்போதெல்லாம் நிச்சயம் அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கும். சிம்மம், தனுசு, கும்பம் இந்த 3 லக்னத்தை கொண்டவர் ராசிக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பெருமாளை சென்று தரிசனம் செய்தால் போதுமானது. இந்த மாதிரி மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.